Dear students, today we are going to see the tables of the function and its inverse. Sine function, the principal of domain is minus 92 plus 90. Its range is 1, minus 1. Sine inverse function means reciprocal. Sine inverse function சொல்லிட்டோம்னா இந்த range இங்கே வரும், domain இந்த சைடு வரும். Range வந்து minus 1, 1. Domain is minus 92 plus 90. Cosine, cos function சொல்லிட்டோம்னா அதனுடைய domain 0, pi. Range is minus 1, 1. என்னுடைய cos inverse சொல்லிட்டோம்னா இந்த சைடு வந்துடும். Domain is minus 1, 1. Range is 0, pi. Tangent function சொல்லிட்டோம்னா open interval minus 92 plus 90. Range is r. Its inverse means, tan inverse means, இந்த r இங்கே வந்துடும் minus 92 plus 90 இந்த சைடு வந்துடும். This is open interval. Open interval என்ன அர்த்தம்? இந்த வர்ற நம்பர் வந்து does not include அந்த இன்டர்வல்ல இருக்காது. Closed intervalனா 0 இருக்கும் 180 இருக்கும். இது this is open interval. Open interval means minus 90 வராது, அதுக்கு அடுத்த நம்பர் தான் வரும். இங்கே plus 90 வராது, இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் தான் வரும். Cosecant அப்படின்னா மைனஸ் 92 ப்ளஸ் 90 அதர் தேன் 0 அப்படின்னு என்ன அர்த்தம்? 0 இல்லாத இன்டர்வல் அப்படின்னு அர்த்தம். கொசிகண்ட் அப்படின்னா இது எப்படி எழுதுறேன்னு பாருங்க. மைனஸ் 90 கமா 0 எப்படி போட்டுக்கணும்? ஓபன் இன்டர்வல் யூனியன் 0 to 90 இதான் அர்த்தம். சரியா? மைனஸ் 90 ப்ளஸ் 90 வருது, 0 இல்லாத இன்டர்வல் ஆர் except minus 1, 1 minus 1, 1 இல்லாத real numbers. Cosecant inverse அப்படின்னா இது ரெண்டும் interchange ஆகுது. or real number set except minus 1, 1. The set of real number except minus 1, 1. Minus 92 plus 90 other than 0. Minus 92 plus 90 other than 0. Secant x, secant theta அப்படின்னு சொல்லிட்டோம்னா 0, pi except 90 other than 90 ன்னு அர்த்தம். 0, pi other than 90 or except real number set minus 1, 1. Secant inverse னா இது ரெண்டும் interchange ஆகுது. Cotangent அப்படின்னா 0, pi open interval, range வந்து 6, அடுத்தது domain வந்து 6, range வந்து அதனோட இன்வெர்ஸ்ல 0, pi. இதான் அர்த்தம். இந்த இடத்துல except 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? 0 இல்லாத இன்டர்வல். except 90 னா இந்த சீக்கண்ட்க்கு 90 வராது. அப்ப இது எப்படி எழுதலாம்? 0, pi except 90 ன்னு எப்படி எழுதலாம்? இந்த செகண்ட் கேஸ் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. 0, 90 இல்ல ஓபன் இன்டர்வல் யூனியன் 90 to pi இதான். ஓகேவா? other than 90 ன்னு அர்த்தம். Real numbers set other than minus 90, 90. This is secant inverse. Or other than minus 1, 1. This is page number 153 ல இருக்கிற ஒரு டேபிள் தான் நான் எழுதி போட்டிருக்கேன். You have to memory. Sin சொல்லிட்டா minus 92 plus 90. Cosine அப்படின்னா the values of domain lies in the interval 0, pi. 0 க்கும் pi க்கு இடையில தான் இருக்கும். Tangent ன்னு சொல்லிட்டோம்னா minus 92 plus 90. Cosecant ன்னு சொல்லிட்டோம்னா minus 92 plus 90 other than 0 except 0 இல்லாத இன்டர்வல். Secant அப்படின்னு சொல்லிட்டோம்னா the interval 0, pi except 90 ன்னு அர்த்தம். Cotangent அப்படின்னா 0, pi. Inverse ன்னு சொல்லிட்டோம்னா இந்த range domain வந்து இந்த பக்கம் வரும், range வந்து இந்த சைடு வரும். That's all. That is the difference. So in this chapter, to easily understand this chapter, you have to memory these intervals. இந்த இடைவெளிகள் எல்லாத்தையும் நல்லா ஞாபகத்தில் வச்சிட்டோம்னா இந்த சாப்டர் வந்து ரொம்ப ஈஸியா புரியும். ஓகே?
Dear, now we see the graph of cosecant x. Cosecant x னுடைய graph minus 90 லிருந்து plus 90 வரைக்கும் தான் இருக்கும். Does except 0 அப்படின்னா 0 வராது. இங்க இருங்க, இங்க minus 90. minus 90 லிருந்து plus 90 இது வரைக்கும் தான் இருக்கும். இங்க இதனுடைய ரேஞ்ச் வந்து minus 1 to plus 1. Other than 0, 0 இல்லாத இன்டர்வல்ல மட்டும் தான் this cosecant x lies. ஓகேவா? cosecant x 0 இல்லாத இன்டர்வல்ல மட்டும் தான் the graph of cosecant x lies minus 90 to plus 90. இது minus 90 to plus 90. Other than 0 னா 0 இல்லாத இன்டர்வல் இதுக்குள்ள தான். மேல இதுக்கு கீழே தான் இருக்கும். இதோட இன்வர்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா same 0 இல்லாத இன்டர்வல். இதுல x ஆக்சிஸ்ல வர minus 90 to plus 90 னா y ஆக்சிஸ்ல வந்திருக்கு. ஓகேவா? இது minus 1 to plus 1. Other than 0, 0 இல்லாத இன்டர்வல். ஓகேவா? 0 இல்லாத இன்டர்வல்ல தான் இது இருக்கு. minus 90 to plus 90 னா minus 90 ல இருந்து plus 90 வரைக்கும் இருக்குது. இங்க 0. 0 இல்லாத இடைவெளி. இது இந்த டயகிராமுக்கு கீழ இந்த லைனுக்கு மேல தான் the graph of cosecant x lies. இதனோட இன்வர்ஸ் வந்து cosecant inverse of x உம் அதே மாதிரி தான். ஓகே? Students, the graph of secant x lies in the interval 0 to pi except 90. 0 லிருந்து 180 வரைக்கும் இருக்கிற இடைவெளியில் தான் secant x இருக்கும். ஆனா 90 இருக்காது. எப்படின்னு பாருங்க. This is y axis. This is x axis. This is range minus 1 to 1. This is the graph. This is the graph from lies from 0 to pi. எங்க இல்ல 90 ங்கிற இடத்துல இல்ல. 90 வந்து இல்ல, இந்த கிராஃப்ல இல்ல. அப்ப இதுக்கு மேல தான் இருக்கு கிராஃப், இதுக்கும் கீழ தான் இருக்கு. so in this graph there is no 90. 90 ங்கிற ஒரு டேர்ம் இல்ல. 0 ல இருந்து 180 வரைக்கும் இருக்கு. the graph lies from 0 to pi. 0 to pi வரைக்கும் இருக்கு. ஆனா 90 இல்ல. 90 தவிர மத்த இடத்துல தான் கிராஃப் இருக்கு. அதே போல தான் என்னோட இன்வர்ஸ் ரேஞ்ச் மாறி வந்திருக்கு. சரியா? pi to pi by 2 இருக்கு. இந்த pi by 2 இல்லாத இடத்துல மட்டும் தான் இந்த கிராஃப் வந்திருக்கு. சொல்றது புரிஞ்சுதா? ரைட். Students, the graph of cot x in 0, pi. 0, pi னா இங்க இருந்து 0 வரைக்கும் இங்க இருக்கு. இந்த 90 ல கட் ஆகுது, 90 ல கட் ஆகுது. 0, piங்கிறது இதுதான் pi. 0 க்கும் pi க்கு இடையில தான் இந்த கர்வ் வந்து அமைகிறது. the curve cot x lies between 0 to pi. 0 க்கும் 180 க்கு இடையில தான் இந்த கர்வ் இருக்கு. அதே போல தான் cot inverse of x. இதனுடைய ரெசிப்ரோக்கல் தான் 0 க்கும் pi க்கு இடையில தான் இருக்கு. Dear students, find the principal value of முதன்மை மதிப்பு காண்க. வேற ஒன்றும் இல்லை. இப்போ sin அப்படின்னா அதனுடைய டொமைன், அதனுடைய இன்வர்ஸோட ரேஞ்ச் வந்து -90 to +90. cos இன்வர்ஸ்னா 0, pi. இதான் க்ளோஸ் இன்டர்வல். tan இன்வர்ஸ்னா -90 to +90. cosecant இன்வர்ஸ்னா -90 to +90 except 0, other than 0. secant இன்வர்ஸ்னா 0, pi except 90. cot இன்வர்ஸ்னா ஓபன் இன்டர்வல் 0, pi. These are all the memories formulas. Important. இதை மெமரி பண்ணியிருக்கணும். எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு பாருங்க. let secant inverse of 2 by √3 equal to தீட்டான்னு வச்சுக்கணும். என்க இந்த secant inverse இங்கே வந்துருச்சு. equal to secant theta h. secant inverse இங்கே வந்துருச்சுன்னா secant theta h. ஓகே, இது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம்? we have to adjust secant theta. we can write 1 by cos theta அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுறோம்.
1 by cos theta. Taking reciprocal எடுங்க cos theta மேலே போயிடுச்சு. cos theta equal to root 3 by 2 அப்படின்னு ஆயிடுச்சு. எந்த வேல்யூக்கு cos theta வுல root 3 by 2 வருது சொல்லுங்க. cos 30 டிகிரிக்கு தான் வேல்யூ root 3 by 2 வருது. cos 30 டிகிரி cos pi by 6 ஆயிடுச்சு. cos 30 டிகிரி. ஓகேவா? கம்பேரிசன் பண்ணுங்க. theta equal to pi by 3. சரி. This is the principal value. முதன்மை தீர்வு. secant inverse க்கு principal value எதுல இருந்து எதுக்குள்ள இருக்கணும்? secant inverse க்கு 0 ல இருந்து 180 குள்ள இருக்கணும். ஆனா 90 மட்டும் வர கூடாது. கரெக்ட்டா வந்துச்சா? Therefore principal value முதன்மை தீர்வு theta equal to pi by 6. This is belongs the interval 0, pi. That is the answer. Theta equal to pi by 6. That lies in the interval 0, pi. Another question. Cot inverse of root 3. Find the value of. Find the principal value of. Okay. Let theta equal to cot inverse of root 3. In the cot inverse, cot theta equal to root 3. Okay. Cot theta, how can we write? Cot theta means we can write 1 by tan theta equal to root 3. Taking reciprocal on both sides. ரெண்டு பக்கம் தலைகளா மாத்துங்க. Tan theta equal to 1 by root 3. Tan theta equal to 1 by root 3 na எந்த வேல்யூ வரும்? Tan 30 degree equal to 1 by root 3. Tan 30 degree pi by 6. அப்ப principal value சொல்லுங்க. Principal value முதன்மை மதிப்பு theta equal to pi by 6. நமக்கு அந்த இன்டர்வல்ல இருக்கா இல்லையா? cot inverse எதுல வரணும்? 0, pi குள்ள வரணும். 0 க்கு 180 க்கு இடையில இந்த 30 டிகிரிங்கிறது இருக்குமா இருக்காதா? இருக்கும். 0, pi. This is the value. Okay. அடுத்த question. Let cosecant inverse of minus root 2 equal to theta ன்னு வெச்சுக்கோங்க. minus root 2 equal to இந்த cosecant inverse இங்க வந்துச்சுனா cosecant theta. minus root 2 equal to how can we write cosecant theta? We can write 1 by sin theta. We can write 1 by sin theta. Taking reciprocal. ரெண்டு பக்கம் தலைகளா மாத்துங்க. Taking reciprocal. இது sin theta ன்னு மாறிடுச்சு. இதுக்கு reciprocal எடுத்தா minus 1 by root 2 ஆயிடுச்சு. 1 by root 2 னா எந்த வேல்யூக்கு வருது? சொல்லுங்க sinல 45 degree. Sin 45 degree equal to இந்த minus sin theta எப்படி எழுதலாம்? Minus sin theta equal to we can write sin of minus theta ன்னு எழுதலாம். Because sin theta is an odd function, ஒற்றை சார்பு. அதனால இத இப்படி மாத்தி எழுதிருக்கேன். Equal to sin theta. Therefore, principal value முதன்மை தீர்வு theta equal to minus pi by 4. இது எதுக்குள்ள இருக்குதா இல்லையான்னு பார்க்கணும். cosecantல பாருங்க. cosecant என்ன கண்டிஷன்? minus 90 ல இருந்து plus 90 குள்ள இருக்கணும். Other than 0, 0 இல்லாத interval. This is belongs minus 90 to plus 90. This is belongs minus 90 to plus 90. That is the interval. Okay, man. This is principal value. முதன்மை தீர்வு. பாருங்க. secant inverse of 2 by root 3 equal to theta ன்னு வச்சுக்கேன். இந்த secant இங்க வந்துச்சுனா secant theta ன்னு ஆயிடுச்சு. secant theta 1 by cos theta ன்னு எழுதலாம். Taking reciprocal root 3 by 2 ன்னு ஆயிடுச்சு. root 3 by 2 ன்றது cosக்கு எந்த angle? cos 30 degree equal to root 3 by 2. அப்ப pi by 6. Principal value முதன்மை தீர்வு. That lies in the interval 0, pi. அடுத்து cot inverse of root 3 எப்படி எடுத்துக்கன்னு பாருங்க. இந்த cot inverse இங்க வந்துச்சுனா cot theta root 3. cot theta 1 by tan theta ன்னு எழுதிருக்கேன். Taking reciprocal tan theta equal to 1 by root 3 ன்னு ஆயிடுச்சு. எந்த வேல்யூக்கு 1 by root 3 வரும்? tan 30 degree pi by 6. அப்ப theta equal to pi by 6. Principal value முதன்மை தீர்வு. pi by 6 ன்றது எதுல இருக்குன்னு பாருங்க. tan cot inverse என்ன வந்திருக்கு? 0 க்கும் 180 குள்ள இருக்கணும். 0, pi குள்ள. Theta equal to pi by 6, that is belongs to 0, pi. Cosecant inverse of minus root 2. இதனுடைய principal value என்ன? முதன்மை தீர்வு என்னன்னு கேட்டிருக்காங்க. Okay. Let cosecant inverse of minus root 2 equal to theta. இந்த பக்கம் வந்துச்சுனா cosecant theta. Cosecant theta we can write 1 by sin theta. Taking reciprocal. அப்ப 1 by root 2 ன்னு ஆயிடுச்சு. sin theta equal to minus 1 by root 2 னா எந்த வேல்யூக்கு? sin 45 degree. sin pi by 4. இந்த minus sin theta எப்படி எழுதலாம்? sin of minus theta ன்னு எழுதலாம். இந்த டேர்மை sin of minus pi by 4 ன்னு எழுதலாம். அப்ப principal value முதன்மை தீர்வு theta equal to minus pi by 4, that is belongs minus 90 to plus 90. ஓகேவா? This is principal value.
அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த டேபிள். சைன் இன்வர்ஸ்னுடைய ரேஞ்ச், இதே இது சைன் காஸ்னுடைய டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, find the principal value of எல்லாமே 2 mark. Find the principal value of cosecant inverse of -1. அடுத்து number 2, secant inverse of -2. அடுத்தது find the value of secant inverse of -2√3/3. This is the question. எப்படி ஒர்க் பண்ணலாம் பாருங்க. நீங்கள் முதல்ல எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம், இதனுடைய மதிப்பு காண்க. மதிப்பு அப்படின்னாலே முதன்மை மதிப்பு. ஃபைண்ட் த வேல்யூன்னு சொன்னாலே பிரின்சிபல் வேல்யூ தான். எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம், லெட் cosecant inverse of -1 equal to தீட்டான்னு வச்சுக்கோங்க. இந்த cosecant inverse இருந்துச்சுன்னா cosecant தீட்டா. இந்த cosecant தீட்டா எப்படி எழுதலாம், we can write 1 by sin theta அப்படின்னு எழுதலாம். we can write 1 by sin theta taking reciprocal. ரெண்டு பக்கம் reciprocal எடுங்க, தலையில மாத்துங்க, என்ன ஆகுது பாருங்க. sin theta இதுக்கு தலையில மாத்தினா -1/1 -1 sin theta minus 1ன்னா என்ன சொல்லலாம், sin 19 சொல்லலாம். sin 90 sin theta. இந்த minus sin theta எப்படி எழுதலாம், minus sin theta equal to sin of minus theta எழுதலாம். that is the formula. இதை மாற்றி sin of -19 எழுதலாம், sin theta. therefore principal value முதன்மை தீர்வு theta equal to -5/2. இப்போ cosecant உடைய இன்டர்வல் எதிலிருந்து இதுக்குள்ள இருக்கு, -90 லிருந்து +90 குள்ள இருக்கும். this is belongs -90 to +90 other than 0. ஓகேவா, இங்க பாருங்க, இங்க இருக்கு cosecant. ஓகே, அடுத்து find the value of let theta equal to secant inverse of -2 னு வச்சுக்கலாம். எப்படி வேணா வச்சுக்கலாம். இந்த secant inverse இங்க வந்துச்சுன்னா secant theta -2. secant theta எப்படி எழுதலாம், we can write 1 by cos theta taking reciprocal. ரெண்டு பக்கம் தலையில மாத்துங்க, reciprocal பண்ணா -1/2 ஆயிடுச்சு. cos theta equal to minus இந்த 1/2 க்கு வேல்யூ சொல்லுங்க. cosல எந்த வேல்யூக்கு, cos 60 degree equal to cos 60 degree equal to -1/2. இந்த minus cos theta எப்படி எழுதலாம், minus cos theta equal to cos 180 minus theta னு எழுதலாம். cos 180 minus theta னு எழுதலாம். that is formula, that is cos 180 minus theta னு எழுதுறேன். LCM எடுத்தா cos 2π/3. therefore principal value முதன்மை தீர்வு theta equal to 2π/3. 2π/3 னா மீனிங் என்ன, 2 into 60 degree 120 degree னு அர்த்தம். secant எதுல இருந்து எதுக்குள்ள இருக்கணும், 0 க்கு 180 க்கு இடையில இருக்கும். this is belongs 0, pi does not lies in the interval 90. ஓகேவா, இப்போ எப்படி secant நோட்ஸ் இங்க secant theta -2 secant theta we can write 1 by cos theta taking reciprocal. தலையில மாத்துங்க, cos theta மேல போயிடுச்சு 1 -1/2. இந்த 1/2 னா cosல 60 டிகிரிக்கு minus cos theta எப்படி எழுதலாம், cos 180 minus theta னு எழுதிருக்கேன். 3π minus π னா 2π/3. principal value முதன்மை தீர்வு theta equal to 2π/3. ஓகே, அடுத்து let theta equal to secant inverse of -2√3/3. how can we write, come on, இந்த secant inverse இங்க வந்துச்சுன்னா secant theta. ஓகே, மைனஸ் இதை கேன்சல் பண்ணா √3 -2/√3. ரூட் இல்லாத நம்பரை ரூட்டால கேன்சல் பண்ணா -2/√3. இந்த secant theta எப்படி எழுதலாம், 1 by cos theta equal to -2/√3 taking reciprocal. தலையில மாத்துங்க, மேல போயிடுச்சுன்னா cos theta -√3/2 cos theta equal to minus √3/2 னா எந்த வேல்யூக்கு வருதுன்னு சொல்லுங்க. காஸ்ல வந்து
cos 30 டிகிரிக்கு தான் √3/2 வரும். cos pi by 6 cos 30 டிகிரிக்கு தான் √3/2 வரும். இந்த மைனஸ் cos θ எப்படி எழுதலாம்? minus cos θ equal to we can write cos 180 minus θ. எப்படி எழுதலாம்? cos 180 minus θ. cos θ equal to cos 180 minus pi by 6. cos 5 pi by 6 in inch. Therefore, principal value theta equal to 5 pi by 6. 5 into 30 degree. அப்படினா 150 degree. That is secant inverse என்ன இருக்கு? 0 க்கு 180 க்கு இடையில இருக்கு. This is belongs 0, pi except 90. ஓகேவா? பாருங்க இன்னொரு தடவை. Let theta equal to எடுத்துர்க்கேன். இந்த secant inverse இங்க வந்துச்சுனா secant theta. இந்த ரூட் இல்லாத நம்பரை ரூட் நம்பரால கேன்சல் பண்ணா √3. அடுத்து secant theta ஃபார்முலா 1 by cos theta. Taking reciprocal தலையில மாத்துங்க. cos theta மேல போயிடுச்சு 1 கீழ வருது. minus √3/2 minus cosல எந்த வேல்யூக்கு √3/2 வருது? cosல 30 டிகிரிக்கு. அப்ப minus cos theta எப்படி எழுதலாம்? cos 180 minus theta ன்னு எழுதலாம். minus cos pi by 6 cos 180 minus pi by 6 ன்னு பிரிச்சிருக்கேன். 6 pi minus pi னா 5 pi by 6. அப்ப principal value theta equal to 5 pi by 6. This is belongs 0, pi. Okay? This is principal value முதன்மை தீர்வு முதன்மை மதிப்பு எல்லாமே ஒண்ணுதான். அடுத்த क्वेश्चन எல்லாமே 2 மார்க். If cot inverse of 1 by 7 equal to theta, find cos theta. And the question. In your 3 mark. Find the value of 3 mark tan inverse of √3 minus secant inverse of -2. ஓகேவா? எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்க. இப்படி இருக்கு. முதல்ல given கொடுக்கப்பட்டது cot inverse of 1 by 7 equal to theta. இந்த cot inverse இங்க வந்துச்சுன்னா cot theta ன்னு ஆயிடுச்சு. ஓகேவா? cot theta. இந்த cot theta we can write 1 by tan theta. 1 by 7. Taking reciprocal on both sides. அப்ப 7 by 1 equal to tan theta. இதுக்கு என்ன அர்த்தம்? tan theta formula opposite side by adjacent side. எதிர்பக்கம் by அடுத்துள்ள பக்கம். இங்க என்ன? This is a right triangle. This is theta E B C. Opposite side 7. Adjacent side 1. அப்ப AC கண்டுபிடிக்கணும். AC எப்படி கண்டுபிடிக்கலாம்? AC equal to root of AB square plus BC square equal to root of 7 square plus 1 square root of 50. அப்ப AC எப்படி எழுதலாம்? 50 5 into 5 into 2 5 root 2 பிரிச்சாச்சு. AC கிடைச்சாச்சு. அப்ப cos theta ஃபார்முலா சொல்லுங்க. cos theta equal to adjacent side by hypotenuse. அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். adjacent side எவ்வளவு வந்திருக்கு? 1. hypotenuse எவ்வளவு வந்திருக்கு? 5 root 2. அவ்வளவுதான் ஆன்சர். அப்ப cos theta equal to 1 by 5 root 2. That is the answer. இன்னொரு தடவை சொல்றேன். cot inverse of 1 by 7 equal to theta. இந்த cot inverse இங்க வந்துச்சுன்னா cot theta. cot theta 1 by tan theta ன்னு மாத்திருக்கேன். Taking reciprocal, tan theta equal to 7 by 1. Tan theta க்கு mean opposite side by adjacent side 7 by 1. அப்ப AC க்கு நோட் பண்ணலாம். AC equal to root of AB square plus BC square 7 square plus 1 square னா 50. 50 னா 5 into 5 into 2 5 root 2. Cos theta formula adjacent side by hypotenuse. Adjacent side 1. Hypotenuse AC வந்து 5 root 2. That is cos theta. ஓகேவா? இது எப்படி வொர்க் அவுட் பண்ணலாம்? Find the value. This is 3 mark. First இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். Then this value. அதுக்கு அப்புறம் ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். எப்படி? Let
tan inverse of root 3 equal to theta. அப்போ root 3 equal to tan theta ஆயிடுச்சு. அப்போ tan theta equal to இந்த root 3 நான் எந்த வேல்யூ போகிறோம் tanல tan 60 degree equal to root 3 tan 60 degree 60 எப்படி எழுதலாம் 5/3. அப்போ therefore theta equal to 5/3 point. அடுத்தது இதுக்கு வேல்யூ let secant inverse of minus 2 equal to theta என்க. அடுத்த ஸ்டெப் minus 2 equal to இந்த secant inverse இங்கே வந்துச்சுன்னா secant theta. அடுத்த ஸ்டெப்பில் இந்த secant theta எப்படி எழுதலாம் 1 by cos theta. taking reciprocal on both sides ரெண்டு பக்கம் தலைகளாக மாற்றுங்க. தலைகளாக மாற்றினா minus 1/2 equal to cos theta. அப்போ cos theta equal to minus 1/2னா எந்த வேல்யூ வருது காஸில் 60 டிகிரிக்கு தான் வரும் 5/3. cos 60 equal to 1/2. இந்த minus cos theta எப்படி எழுதலாம் minus cos theta equal to cos 180 minus theta எழுதுறேன். cos 180 minus 5/3 cos theta ரெடியூஸ் பண்ணுங்க 3π cos 2π/3 equal to cos theta. அப்போ கம்பேர் பண்ணுங்க theta equal to 2π/3. ஓகே இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணணும் லாஸ்ட்ல therefore tan inverse of root 3 minus secant inverse of minus 2 equal to இதுக்கு வேல்யூ என்ன வந்திருக்கு tan inverse of root 3 அப்படின்னு சொல்லிட்டோம்னா போட்டோம்னா என்ன வந்திருக்கு π/3 வந்திருக்கு. இதனுடைய வேல்யூ வந்து π/3 minus second case secant inverse of minus 2 க்கு தீட்டான்னு போட்டிருக்கோம். தீட்டா போட்டோம்னா 2π/3. ரெண்டு எல்சிஎம் எடுங்க. இதுல இருந்து இது போயிடுச்சுன்னா என்ன வரும் கீழே 3 2π ல இருந்து ஒரு பை போயிடுச்சுன்னா minus π/3. that is the answer. ஓகேவா இது தனியாக கண்டுபிடிச்சிருக்கேன் π/3. இதுக்கு வேல்யூ தனியாக கண்டுபிடிச்சிருக்கேன் 2π/3. ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணியிருக்கேன் கீழே 3 2π/3 இருந்து பை போயிடுச்சுன்னா minus π/3. ஓகே